சிவாஜி சார் வந்து தமிழ் புத்தாண்டு மட்டும் 31 படங்கள் கிட்ட கொடுத்துருக்காருன்னு சொல்றீங்க. அதில் வந்து ரொம்ப நோட்டபிளான ஃபிலிம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவீங்க? அப்படி எனக்கு வந்து சினிமாவில் வந்து ரொம்ப பிடிச்ச படம் பிடிக்காத படம் அப்படிங்களா, எல்லா படமும் வெற்றி நோக்கி தான். எல்லா படமும் பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இப்போ நம்ம ப்ரெஸ் ஷோ பார்க்குறோம், இன்றைக்கி எல்லா படம் நம்ம பிடிச்சா பார்க்குறோம். எவ்வளோ படம் நம்ம சங்கடப்படுற மாதிரி காட்சிகள் வருது, நடிகர்கள் இல்லாமல் நல்ல கதை இருக்கும், நடிகர்கள் ஒரு பொருத்தமான தேர்வு இல்லாமல் இருக்கும் இல்லையா. அன்றைக்கி வந்து எல்லா படமே நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே குடும்பத்தை பேஸ் பண்ணி, சிவாஜி படம்னா குடும்பத்தை பேஸ் பண்ணி வரும், எம்ஜிஆர் படம்னா அடிதடி ஆக்ஷன் அப்படி வந்துட்டு இருந்தது இல்லையா. அதுக்கு ஒரு ஆடியன்ஸு, இதுக்கு ஒரு ஆடியன்ஸு. ஆனால் எல்லாருமே பொது ஜனங்களும் பார்க்குற மாதிரி தான் அன்றைக்கி படங்கள் வந்தது. இதில் குறிப்பிட்டு இது இப்படி தான் அப்படி தான் நம்ம சொல்கிறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா 31 படத்தில் வந்து எல்லா படமும் நான் பார்த்த படங்கள் தான். எல்லாம் சிவாஜி வந்து இது வரைக்கும் 299 படம்னா 299 படத்தில் நான் 277 படம் பார்த்துட்டேன். நான் ஒரு 20-22 படம் தான் பார்க்கல. அதில் ஒரு பிறமொழி படங்கள் இருக்குது. அதில் அந்த தற்சோலி அம்பு மாதிரி சில படங்கள் பிறமொழி படங்களுக்கு அதை வந்து பார்க்குறதுக்கான சூழல் இல்லை. அதே போல் எம்ஜிஆர் படம் 136 படம்னா 133 படம் பார்த்துட்டேன். 3 படம் தான் பார்க்கல. அது வந்து ரொம்ப தாட்சானியம், அப்புறம் அந்தமான் கைதின்னு ஒரு 2-3 படங்கள் தான் பார்க்கல. மீதி எல்லா படமும் பார்த்துட்டேன். அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.